நேர்களே, கோவையில் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காலையிலேயே கல்லூரி வகுப்புகள் தொடங்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாணவி வகுப்பறை வளாகத்திலேயே கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார். சக மாணவராலேயே. மாணவர் ஹர்ஷவர்தன் என்ற நபர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார். ஒரு கல்லூரி வளாகம் அப்படின்னும் போது பெற்றவங்க ஒரு பெரிய நம்பிக்கையில தான் மாணவர்களை தங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஒரு கல்லூரி வளாகத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதுவும் ஒரு ஆபத்தான ஆயுதத்தை ஒரு மாணவர் கல்லூரி வளாகத்தில் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியையும் அச்சத்தையும் இந்த சம்பவம் தற்பொழுது மேலும் கூட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். மாணவன் எதற்காக மாணவியை தாக்கினார்? ஒருதலை காதல்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டாலுமே இதுக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணையானது தற்பொழுது தொடங்கப்பட்டு வருகிறது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த சம்பவம் நடந்த பிறகு மற்ற வகுப்புகள் எல்லாம் அங்கு சாதாரணமாகவே தொடங்கினாலுமே கூட சம்பந்தப்பட்ட வகுப்பு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய நிலை என்ன? மற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இனிமேல் எப்படி அச்சமின்றி கல்லூரிக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் எழும் இல்லையா? ஸோ கல்லூரி நிர்வாகத்தினர் இனி மாணவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் இந்த சம்பவம் தற்பொழுது மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில மாணவி கத்தியால் குத்தப்பட்ட மாணவி தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்தான நிலையில் அவர் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருந்தாலுமே கூட இந்த ஒரு மொமெண்ட்டை, இந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கும்போது நம்மளால பதற்றம் அடைய முடியாமல் இல்லை. ஸோ மாணவி ஒருபுறம் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அதே நிலையில இன்னொரு பக்கம் மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த இந்த மாணவனிடம், ஹர்ஷவர்தன் என்ற இந்த மாணவனிடம் தற்பொழுது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நமக்கு இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் கிடைத்து வருகிறது. இதனை முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.